இந்த காலை வேளையிலே நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் திறந்த இருதயத்தோடு திறந்த மனதோடு கூட கையிலே திறந்த வேத புத்தகத்தோடும் கூட இருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு தெரியும், பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் திறக்கணும். நான் ஒரு வசனத்தை சொன்னால் எல்லாரும் வாசிக்கணும். இன்றைக்கி செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே, ஆனால் தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்ய வேண்டும், அல்லது தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்காகவே தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானது என்ன என்று காட்டுகிறேன், தேவனுக்கு எது பிரியம் இல்லை என்று சொல்லுகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாததை ஒரு மனிதன் செய்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற 10 சாபங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாத்தையும் 9 மணிக்கு முன்னால் முடிச்சிடுவீங்களான்னு கேட்டால் முடிச்சிடுவேன். சொன்னதை பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கு இல்லையா? 3 காரியங்களை உங்களுக்கு காட்டுறேன். முதலாவதாக, நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என பைபிள் விரும்புகிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று பார்க்க போகிறோம். ஆண்டவர் எதிலே பிரியப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் வருகிற 10 சாபங்களை குறித்து நான் வேகமாக உங்களுக்கு காட்டுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நானும் இந்த உலகத்திலே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் வாழுகிறதுனால இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு போதித்து தாரும் என்று கேட்க வேண்டும். ஆவியானவர் இயேசுவுக்கு பிரியமானபடி வாழுவதற்கு அவர் நமக்குள்ளே இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை உந்தி தள்ளுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியிலே வாழுவதற்கு ஆவியானவர் துணை செய்கிறவராக இருக்கிறார், ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக, ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மள என்ன பிரியப்படுகிறார் என்றால், நன்மை செய்ய வேண்டும், அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். தான தர்மம் பண்ணுறதில் மறக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம தெரியும், நம்ம ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிப்போம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அந்த எதையெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிளில் இருந்து அதில் ஒன்று தான், நன்மை செய்ய மறந்துடக்கூடாது, தான தர்மங்களை செய்வதில் மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட பலிகளின் மேலே ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சபை, ஒரு கிறிஸ்தவை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறவர், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வருவோம், ஒழுங்காக காணிக்க கொடுப்போம், நல்லா பாடுவோம், கைத்தட்டுவோம், உடனே ஆண்டவர் எங்களிலே மகிழ்கிறார் என்று நினைத்து விடக்கூடாது. சபையை அதற்காக மட்டும் ஆண்டவர் இந்த பூமியிலே வைக்கவில்லை. இதற்கு அப்புறமாக தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே இருந்த குவாலிட்டி, அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள், தான தர்மம் செய்கிறவர்களாக இருப்பார்கள், உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். தான தர்மங்கள் யாருக்கு செய்ய வேண்டும் நாம் அறிவோம். திக்கற்றவர்களுக்கும், விதவைகளுக்கும், ஏழைகளுக்கும், பாமரர்களுக்கும் நாம் செய்கிற உதவி, நாம் அவர்களை தாங்குவது பரலோக தேவன் பிரியப்படுகிறார். பரலோக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களில் ரொம்ப பிரியமுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக 2 கொரிந்தியர்
9வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். அவன் முந்தின 6லிருந்து வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் உற்சாகமாய் அவருடைய ஊழியத்துக்கென கொடுக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாக கொடுக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், நான் யார்கிட்ட ஒன்று கேட்கறது கிடையாது. ஊழியத்தில் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள். ஊழியம் நம்ம இப்படியெல்லாம் செய்கிறோம் என்று தான் சொல்லுவோம். கிராமங்களிலே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஊழியக்காரர்களை தாங்குகிறோம், ஏழைகளை உதவி செய்கிறோம், கட்டுமான பணிகளை நடப்பிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் என் கர்த்தர் உற்சாகம் உள்ளவர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். நாம் ஏதாவது ஆண்டவருக்காக செஞ்சால் அதை விசனமாக செய்யவே கூடாது. நான் ஊழியம் செஞ்சால் கூட அப்படிதான். என்னை ஊழியத்துக்காக அழைச்சிட்டாரே, ஆகையினால நான் போய் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவோம். இல்லை, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, நமக்குள்ள ஒரு உற்சாகமாக செய்தால் கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கிறார். சில இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சிருங்க, கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க, கண்டிப்பாக அப்படி செஞ்சிருங்க, இப்படி செஞ்சுத்தான் ஆகணும், ஒரு குடும்பத்துக்கு இத்தனை செஞ்சுத்தான் ஆகணும், அப்படிப்படியெல்லாம் போய் கட்டாயப்படுத்துறதுனால, கட்டாயத்தின் பெயரில் கொடுக்கறதுக்குங்க ஒரு பிரதிபலனும் கிடைக்க போகிறதல்ல. உற்சாகத்தினால கொடுக்கறதில்ல என் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாக ஆண்டவருக்காக என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆராதிக்கதனையை ஆண்டவருக்கு செலுத்துவது கூட, இவங்க ஏதோ சொல்கிறாங்களே, வாயத்தரங்க, பாடுங்க, கையை தட்டுங்க, ஜெபிங்கன்னு சொல்கிறாங்களே என்பதற்காக அல்ல, உற்சாகமாக செய்யணும். நம்ம ஊழியத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தந்த உற்சாகத்துக்காகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அந்த உற்சாகமாக ஊழியம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். யாரையாவது அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே மெதுவாக அப்படியே சுற்றி அப்படியே சுழன்று அப்படியேன்னு சொன்னால் எனக்கு கோபமாக வரும். ஊழியத்தில் என்ன இவங்க எல்லாம் என்ன ஊழியம் செய்ய போகிறாங்க அப்படின்னு தோணும் எனக்கு. அப்படி கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். ஆராதனை உற்சாகமாக இருக்கணும். முழங்கால் படிக்கிறதா உடனே அப்படியே பக்கத்தில் பார்த்து, அங்கே பார்த்து, பின்னால் பார்த்து, எல்லாரும் முழங்கால் போடுறாங்களான்னு பார்த்து, கையை வைத்த சொன்னால் அப்படியே அங்கே பார்த்து, அவங்க கை வைத்துவாங்களா இவங்க கை வைத்துவாங்க எல்லாம் பார்த்து, இல்லை என்ன செஞ்சாலும் உற்சாகமாய் செய்யணும். கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் அந்த உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. அந்த உற்சாகமாய் செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆராதனையில் அப்படியே நான் சில நேரத்தில் பார்ப்பேன், சிலர் அப்படியே ஒரு கையில் அப்படி கர்ச்சிப்பு வச்சுருப்பாங்க. அந்த கர்ச்சிப்பு கீழே விழுந்துடக்கூடாது, கர்ச்சிப்பும் கீழே விழுந்துடக்கூடாது, கையும் தட்டணும், அதுவும் தட்டணும். அப்பப்போ கொட்டாய் வருது, இந்த கர்ச்சிப்பாலே வாயை மூடிக்கு விடுவாங்க. அது காலையிலே ஆராதனைக்கு கொட்டாய் விடுவாங்க பாருங்க. அப்படியே ஒரு உற்சாகமே இருக்க மாட்டாங்க. பாடுறாங்களா, அவர் பாடுவார், நம்ம பாடலாம், இல்லை. உற்சாகமாக செஞ்சா எதை செய்தாலும் என் கர்த்தர் அதன் மேலே பிரியமாக இருக்கிறார். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, நீங்கள் தன் மனதில் நியமித்ததை நீங்கள் செய்யுங்கள். நான் கொடுக்கிறதுலேயும் சொல்லுகிறேன், ஆராதிக்கலையும் சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிறதிலையும் சொல்லுகிறேன். உற்சாகமாய் செய்யுங்கள். கர்த்தர் அந்த பலியின் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இனி பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காட்டுகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும்
நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின வசனத்தை வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் எதிரே தெரியுமா மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தருடைய கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், அவரே நம்ம மேன்மை பாராட்டினால் என் கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை தந்திருக்கலாம், நல்ல ஞானத்தை தந்திருக்கலாம். என் பிள்ளையுடைய ஞானம்னு சொல்லிடாதீங்க, ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கலாம். என் சம்பாத்தியம்தான் என்னை பலப்படுத்தி இருக்கிறது, என்னுடைய திடன்தான் என்னை சம்பாதிக்க வைத்தது என்று பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். என் சொத்து தான் என்னை காப்பாற்றுகிறது என்று ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நமக்கு போன வாரம் வரைக்கும் கடுமையான வெயிலாக இருந்துச்சு இல்லையா? என்னுடைய அறிவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் இவ்வளவு வெப்பத்தை பார்த்ததே கிடையாது. விபிஎஸ் நடக்குது, வெப்பம், சகோதரர்கள் இருக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி நன்றியாக ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, இந்த வெப்பத்திலையும் எங்களுக்கு குறைவில்லாமல் எங்களுக்கு தண்ணீரை தந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த வெப்பத்திலையும் ஒரு நாள் கூட குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு நீர் எங்களுக்கு குறை வைக்கலையே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கூட சகோதரர்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து தங்குறாங்க, ஒரு நாள் கூட தண்ணி பற்றாக்குறையை நீங்கள் எங்களுக்கு தரலையே, அதற்காக நன்றி அப்பா. இதெல்லாம் எங்களுடைய நீதியினால் அல்ல, எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை. இதே திருவன்றத்தில் கூட வெயில்னால ஒரே வாரத்தில் 5 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். நாம் ஒரு நாள் கூட வெயிலாக இருக்கிறதுன்னு வீட்டில் உட்கார்ந்ததே கிடையாது, போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் இருந்ததே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் எங்க பராக்கிரமம்னு சொன்னா நம்புவாங்களா யாராவது? இந்த சைஸுக்கு பராக்கிரமத்தினாலன்னு சொன்னா நம்புற போலையா இருக்கு? எல்லாம் ஒன்றும் கிடையாது. கிருபையே நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய கிருபை தான் என்னை நடத்துகிறது என்று சொன்னால் கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய எல்லாம் கர்த்தர் தந்தது. சுகம் கர்த்தர் தந்தது, பலன் கர்த்தர் தந்தது, ஆரோக்கியம் கர்த்தர் தந்தது, படிப்பு கர்த்தர் தந்தது, பிள்ளைகள் கர்த்தர் தந்தது, தொழில் கர்த்தர் தந்தது, வருமானங்களை கர்த்தர் தந்தது என்று கர்த்தரையும் நம்ம மேல கிருபையாக இருக்கிற அவரையும் நீதி உள்ள அவரை நாம மேன்மை பாராட்டுவோமே, ஆனால் அதன் மேல என் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை உயர்த்தி பாடுகிறவர்கள் மேல் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னு சொன்னா, ஒரு நாள் நான் சம்பாதித்தது என் கைபலம், நம்முடைய சுயத்தை சார்ந்து விடாதிருங்கள். அவருடைய கிருபையை மட்டும் மேன்மை பாராட்டுங்கள். அவர் அதன் மேல பிரியமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டாம், அதிகாரத்தை சொல்லுகிறேன். 4ஆவதாக ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். தானியேல் 9:23 இருக்கிறது. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆவது அதிகாரம் அதனுடைய 23ஆவது வசனத்தில், நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், நீ பிரியமானவன். 10ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம், அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று சொல்லுகிறார். அப்ப தானியேல் மிகவும் பிரியமானவர். ஏன் ஆண்டவர் தானியேலை பார்த்து நீ எனக்கு பிரியமானவன்னு சொல்றதுக்கு அநேக காரியத்தை சொல்லலாம். ஒன்ன சொல்றேன், ஜெபிக்க கூடாது என்று தடை வந்த போதும் 3 நேரம் வழக்கம் போல பலகணிகளை ஜன்னலை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக கரம் உயர்த்தி நிற்கிறாரே, ஜெபிக்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக இருப்பான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மனிதன் ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுவார்.
தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள் மட்டும் பார்த்து நீ ஜெபித்தது போதும் என்று ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நீ காத்திருந்தது போதும் என்று சொல்லவே மாட்டார். தேவ சமூகத்தில் எப்பொழுது ஒரு மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ, ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய சுபாவம் மாறும். ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய முகம் பிரகாசிக்கும். மோசே 40 நாள் மலையின் மேலே உட்கார்ந்தார். தேவனோடு உட்கார்ந்திருக்கிறார். முகம் பிரகாசித்தது, வஸ்திரம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 17 மறுரூபம் அலையில் அவர் ஜெபிக்கிறார், அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. சிலருடைய முகத்தை பார்த்தாலே வந்த சிரிப்பும் போயிடும். சிலருடைய முகத்தை பார்த்தாலே இருக்கிற ஐஸ்வர்யமும் போயிடும். எங்கள் பிரசங்கம் பண்ணுற எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க. 1000 பிரச்சனை உண்டு. உங்களுக்கு இருக்கிறத விட ஒரு 10 பிரச்சனையாவது கூட தான் உண்டு. என்னைக்காவது எங்கள் முகத்தில் பார்ப்பீங்களை பார்க்க முடியாது. நாங்கள் ஏன்னா பிரச்சனை எல்லாம் இந்த செருப்பை கழட்டி போடுற இடத்துல நான் கழட்டி போட்டுட்டு வந்துடுவேன். உள்ளே போகும்போது செருப்பை மட்டும்தான் எடுப்பேன், மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஜெபித்து பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசமாக இருப்போம். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பீங்க ஜெபிக்கிறவங்க. ஆமாம், என்ன மட்டும் ஆண்டவர் ஏன் கருப்பாக படைச்சிட்டாருன்னு சொல்லாதீங்க. என்னை மட்டும் ஏன் இந்த கலரில் வச்சுட்டாருன்னு சொல்லாதீங்க. இருக்கிற கலரில் ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசம் உள்ளவராக மாற்றுவார். சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து என்னையே முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்தாலும் என்னட்டையோ அப்படியே கோபத்தை காட்டிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் பிள்ளை ஏதோ தப்பு பண்ணலாம், இங்கே வந்தால் என்ன தான் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. டொர்ன்னு அது அல்லேலியாவும் வராது, ஆமேனும் வராது, சோத்திரமும் வராது. அப்படியே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. என்ன ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார். இதெல்லாம் ஜெபிச்சு பாருங்க. தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய முகத்தில் மாற்றம் வரும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுவார். ஜெபிக்கிற தானியேலே, ஜெபிக்க கூடாது என்று சட்டம் வந்த பிறகும் நீ ஜெபிக்கிறாயே, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவனா இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த வைராக்கியம், எனக்குள்ளே இருக்கிற இந்த கோபம், எனக்குள்ளே இந்த எரிச்சல், இந்த பொறாமை, இதெல்லாம் மாறணும்னு ஜெபிங்க ஐயா. ஜெபிச்சு பாருங்க. சோத்திரம். ஒரு பறவைக்கு 2 சிறகு இருந்தால் தான் பறக்கும். ஒரே சிறகுல பறக்கிற காக்காவை பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பிடிச்சிட்டு வாங்க வரும்போது. ஒரே சிறகுல பறக்கிற குருவி குஞ்சுகளை பார்த்துருக்கீங்களா? பறக்க முடியாது. அதே போல் இந்த உலகத்தில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழணும்னு சொன்னால் 2 தேவை. ஒன்று ஜெபம், இன்னொன்று வசனம். சிலர் ஜெபிக்காங்க, வசனம் வாசிக்க மாட்டாங்க. சிலர் வசனம் வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இது 2ம் ஒன்று போல இருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும், தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும். தானியேல் பிரியமானவன், ஏன்? ஜெபிக்கிறவன். ஆகையினால் தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடினார், என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஜெப வீரன் என்று எழுதும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க சபை ஜெபிக்கிற சபையா மாறணும் ஆண்டவரே. வாரம் 2 நாள் மட்டும் கதவை திறந்து போட்டுக்கிட்டு, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வாங்க போங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க போங்க, இதுக்காக மட்டும் இருந்துடக்கூடாதப்பா. ஒரு கம்பெனி, இந்த உலகத்தோடு அழிந்து போகிற கம்பெனி 5 நாள் 6 நாள் செயல்படுமே, ஆனால் நித்திய ராஜ்யத்துக்காக செயல்படுகிறதான சபை எல்லா நாளும் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, ஜெபிக்கிற ஒருத்தங்க ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற ஒருத்தங்க, ஜெபிக்கிற ஒரு 50 பேர் ஒரு சபையில் இருந்தால் போதும், கர்த்தர் அந்த சபையை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அந்த சபையை வளர்த்துவார். நான் 2024 ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஒரு நாள் 50 பேர் எங்கள் சபையில் வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. 50 பேர் வந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடி 90 நிமிஷம் 50 பேர் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னான். இந்த சுற்று வட்டாரம் என்ன, தமிழ்நாட்டையே கன்னியாகுமரியிலேயே ஒரு எழுப்புதலை கற்று கொண்டு வந்துடுவார். ஜெபிக்கிற சபையை தான் வளர்த்துவார். ஜெபிக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். தானியேலே, நீ அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
இப்போ நம்ம மெசேஜ் முடியாது போல இருக்க. இப்போ நல்லா கவனிங்க. இனி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது எது? பிரியம் இல்லாதது எது? இனி எல்லா வசனத்தை எடுத்தா நமக்கு நேரம் ஆகி போயிடும். ஆகையினால எபிரேயர் 10:38 இருக்கிறது, பின்வாங்குவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது என்று சொல்லி. எபிரேயர் 10:38 பின்மாறி போகிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். பின்மாற்றம் அப்படி என்று சொன்னால் நாம நினைக்கிறோம், நான் ஆண்டவரை விட்டா தூரமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. முன்னால் நல்லா ஜெபிப்பேன், இப்போ எனக்கு நான் எல்லாம் கற்று தேர்ந்த கலைஞனாக மாறிவிட்டேன், ஆகையினால நான் இப்பொழுது ஜெபிக்க மாட்டேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் பின்மாற்றம். பின்வாங்கி போவானே ஆனால் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லி ஆண்டவரிடத்தை சொல்லணும், கர்த்தாவே நான் ஒவ்வொரு நாட்களும் முன்னேறி போகிறவனாக தான் இருக்க வேண்டுமே தவிர பின்வாங்குகிறவனாக நான் இருக்கவே கூடாது. என் வாழ்க்கை பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. ஒவ்வொரு நாட்களும் இன்னும் நெருங்கி சேரணும், இன்னும் ஆண்டவரிடையிலே முன்னேற வேண்டுமே தவிர நான் பின்வாங்குகிறவனாக இருக்கக்கூடாது. நான் அப்படி இருப்பேனே ஆனால் அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆத்துமா பிரியமாக இராது. கர்த்தர் அவர்கள் மேல பிரியமாக இருக்கவே மாட்டார். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 8வது வசனம், யார் மேல ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார்? மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:8 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் மாம்சத்திலேயே சிந்திச்சு கொண்டே இருப்பாங்க. யார் அழிக்கலாம் மாம்சத்திலே தான் சிந்திச்சு கொண்டே இருப்பார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டார்கள். ஒரு ஊழியக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு சபையில் ஆயிரக்கணக்கில் விசுவாசிகள் உண்டு, பெரிய IAS அதிகாரிகள் உண்டு, உயர்ந்த அரசு பதவிகளில் இருக்கிறவர்கள் உண்டு. இவரிடத்தில் போய் நம்முடைய ஊழியத்துக்கு பாஸ்டர் ஏதாவது ரோடு போட்டு தரணுமா, நான் நம்ம சபைக்கு நான் என்ன செய்யணும், நம்ம சபையில் இந்த காரியத்துக்கு என்ன? அவர் சொல்றார், நான் சொன்னால் உடனடியாக அதில் கையெழுத்து போடுவார்கள், உடனடியாக அது நடக்கும். ஆனால் என்னுடைய விசுவாசிகளை நான் ஒரு நாள் அப்படி அதற்காக உபயோகப்படுத்தினதே கிடையாது. அவர்கள் விசுவாசிகளே, நான் மாம்சத்துக்குட்பட்டவன், அவர்களுக்கு முன்பாக கையேந்தி நிற்கிறவன் அல்ல. எனக்கு ரோடு வேணுமா, நான் கர்த்தரை தான் பார்ப்பேன். எனக்கு பில் பாஸ் ஆகணுமா, கர்த்தரை தான் பார்ப்பேன். எனக்கு காரியம் நடக்கணுமா, கர்த்தரை தான் நான் பார்ப்பேன். அவங்க நடந்த பிறகு சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் அன்னைக்கே சொல்லியிருந்தா நானே செஞ்சிருப்பேனே. இல்லை, அதுதான் மாம்சத்துக்குரியவருக்கு ஆவிக்குரியவருக்கு உள்ள வித்தியாசம். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தில் இந்த காரியத்தை யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட செய்யலாம், யார்கிட்ட பேசலாம்னு திங்க் பண்ணுவாங்க. ஆவிக்குரியவர்கள் யாரையும் சார மாட்டார்கள், கர்த்தரே சார்ந்திருப்பார்கள், பாதத்திலேயே விழுந்திருப்பார்கள், அவருக்கு முன்பாகவே இருப்பார்கள். அவர்கள்தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். மாம்சத்தை சார்ந்திருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல, தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழுகிறோம். நான் எல்லாரும் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் யாரை பிரியப்படுத்த வாழுகிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பிரியப்படுத்த வாழுகிறோம்? நான் 2 காரியத்தை சொல்லுகிறேன். மனுஷனை பிரியப்படுத்தினா வருகிற பிரச்சனை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு விஷயம் இன்னைக்கு கடைசியில் 10 காரியங்கள் எப்படியாவது பேசிடணும், அதனால தான் அவசரமாக ஓடிட்டு கிடக்கிறேன். இப்போ இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தா, பெரியவங்களை பார்த்தா அநேகர் விரும்புறதெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்தணும். ஐயோ நான் இப்படி இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் யாரையும் நம்ம பிரியப்படுத்தவே முடியாது. யாரையும் ஊழியக்காரனாகிய நான் கூட யாருக்கும் பிரியமா பிரசங்கம் எல்லாம் பண்ணிக்கிட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்குமே. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்க பிரசங்கத்தை இடையில பாட்டெல்லாம் பாடுவீங்களே,
அப்படின்னு சொல்லி. ஆமாம், நான் பாட்டெல்லாம் பாடுவேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இந்த பிரசங்கத்துக்கு இடையில நீங்கள் பாட்டு பாடுறீங்க பார்த்தீங்களா, அதுலேயே டைம் போயிடுது, அந்த பிரசங்கம் நீங்கள் சொல்ல வந்த காரியம் மிஸ் ஆகி போயிடுது, ஆகையினால கொஞ்சம் பாட்டை குறைச்சிட்டு பிரசங்கத்தை கூட்டுங்க. ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு. அப்படி கேரளாவுக்கு போகிறேன், அடுத்த மாதத்துல அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இடையில பாட்டெல்லாம் பாடிக்கிடணும்னா. என்னடா எனக்கு வந்த சோதனை, ஒருத்தர் இப்படின்னு சொல்கிறாரு, ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்தேன், இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு பிரசங்கத்தில் பாடணும்னு தோணுச்சுன்னா பாடிடுவேன். ஆமாம், என்ன ஆண்டவர் எப்படி நடத்த அப்படி தான். மனுஷனை பிரியப்படுத்த நினச்சாச்சுன்னா கடைசி எல்லையில் போய் சேர முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு அப்பாவும் மகனும் சேர்ந்து வீட்டில் ஒரு கழுதை நினைச்சு கழுதையை விற்கிறதுக்காக கொண்டு போனாங்க. ரெண்டு பேரும் வீட்டில் இருந்து கழுதையை விற்கிறது, கழுதையை அவுத்துக்கு அப்படியே கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டே இருந்ததான நேரத்தில் ஒருத்தன் கேட்டான் போகிற வழியில், என்னாச்சு, கழுதையில் மேலே ஏறி இருந்து போக வேண்டியதானே. உடனே பார்த்தாங்க, தகப்பனார் மகனை உட்கார வச்சுட்டு அவர் நடந்து போனார். கொஞ்சம் தள்ளுன உடனே மாவர வழியில் போன உடனே ஒருத்தர் கேட்டார், அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ மேலே ஏறி இருக்கிறியடான்னு சொல்லிக்கிட்டு. உடனே மகன் கீழே இறங்கினா அப்பா யாருனார். முண்டை வழியில் போன உடனே ஒருத்தர் கேட்டார், மகனை நடக்க விட்டுட்டு நீ ஏறுறிய, மகனை இனி நல்லா இருப்பியா, பிள்ளைய நடக்க விட்டுட்டு ஏறுறியன்னு. அப்புறம் பார்த்தாங்க இப்படி சொல்லிடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறுவோம். மாராங்குணத்தில் போன உடனே ஒருத்தர் சொன்னார், வாயில்லாத கழுதானா 2-3 பேரும் ஏறுவீங்க இல்லையா. உடனே 2 பேரை இறங்கி கழுதையை தூக்குனாங்க. செம்பருத்தி விலகி போன உடனே அவங்க சொன்னாங்க, கழுதையை நம்ம தூக்கக்கூடாது, நம்ம தான் கழுதையை தூக்கணும்னு. பார்த்தாங்க, இதை வச்சா கதை நடக்க. 2 பேரும் கழுதையை விற்கவும் வேண்டாம் நமக்கு வேண்டாம்னு தூக்கி ஆற்றுல போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினச்சா இப்படி தான் நடக்கும். ஐயோ, அவங்களுக்கு இவங்களுக்கு பிரியமாவுன்னு நீங்கள் நடந்துக்கிடவே மாட்டீங்க. ஐயோ, நான் இப்படி ட்ரெஸ் பண்ணால் யாருக்கு பிடிக்கும்? கர்த்தருக்கு பிரியமாக ட்ரெஸ் பண்ணுங்க, கர்த்தருக்கு பிரியமாக சாப்பிடுங்க, கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த நிற்கவே கூடாது. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் மனுஷனை மட்டும் பிரியப்படுத்த நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அடிப்பீங்க. பிலாத்துன்னு ஒருத்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? ஜனத்தை பிரியப்படுத்த மனதாய் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தான். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தரை வாலிப காலத்தில் பிரியப்படுத்தாம யாரோ பரபாசியா எவனையோ எவ்வளோ பிரியப்படுத்த நீங்கள் நினச்சிங்கன்னா இயேசுவை சிலுவையில் அடிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த மனுஷனையும் ஆண்டவரை விட நான் யாரையும் பிரியப்படுத்த நிற்கவே கூடாது. நான் இயேசுவை சிலுவையில் அறைந்து விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை சிலுவையில் அடிச்சிடக்கூடாது. ஒரு மனுஷனை பிரியப்படுத்த நின்றுட்டான்னு சொன்னா தேவனை பகைப்பான். ஒன்று உலகத்தை நேசிப்பாங்க, கர்த்தரை பகைப்பாங்க, அல்லது கர்த்தரை நேசிப்பாங்க, உலகத்தை பகைப்பாங்க. ரெண்டையும் நேசிக்கிறவர்களாக இருக்க முடியாது, ரெண்டை வெறுக்கிறவர்களாக இருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், நான் யாரை, கலாத்தியர் 1:10, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லுகிறார். நாங்கள் ஊழியக்காரர்கள், அல்லது நீங்கள் ஒருவேளை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம். யாரையும் திருப்திப்படுத்தக்கூடாது, கர்த்தரை மட்டும் திருப்திப்படுத்தணும். அவருக்கு மட்டும் பிரியமாக இருக்கணும், அவருக்கு மட்டும் உண்மையாக இருக்கணும், அவருக்கு பிரியமாக நடக்கணும். அவருக்கு பிரியமாக இல்லாவிட்டால் அது நமக்கு நலமானதாக இராது. இனி நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் என்ன நடக்கும்? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட என்னது
எல்லாம் போச்சு. சத்தமா வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. உங்களுக்கு சொல்லட்டுமா, இயேசுவின் நாமத்தினால நான் கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்தி ஊழியம் செஞ்சா, நான் கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்தி வாழ்ந்தா, அவருக்கு பிரியமானதை செஞ்சா, என்னை தனியே இருக்க விடவே மாட்டார். என் கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அந்த கையை தட்டி கர்ப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்தால், கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்தால், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் என்னை தனியே இருக்க விடவே மாட்டார். இயேசு சொல்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார், எப்பொழுதும் என் கூடயே இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாதவர்களோடு கூட கர்த்தர் இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நடக்கிறவர்கள் கூட கர்த்தர் கூட இருக்கவே முடியாது. நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் விசுவாசியா இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தால்தான் கர்த்தருக்கு நம்மோடு கூட இருக்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். இவ்வளவு புரிஞ்சவங்க கரம் உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இனி ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறதினால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததான 10 வீழ்ச்சிகளை உங்களுக்கு அதிகாரத்தை மட்டும் டக்கு டக்குன்னு வாசித்து நான் முடித்து விடுகிறேன். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் பக்கம் 1090, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அன்றைக்கு என்ன தெரியுமா விரும்பினாரு? ஒரு ஆலயம், தகர்ந்து போன ஆலயம், நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்ட ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும் என ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இந்த ஜனங்களோ ஆலயத்தின் மேல் இவர்களுக்கு பிரியம் கிடையாது. 4வது வசனத்தை வாசிங்க. இந்த வீடு 1:4, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் படியான காலம் இதுவோ என்று கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், எனக்கு பிரியமானது ஒன்று இருக்கிறது, ஆலயம் கட்டணும். நான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பிரியப்படுகிறார்னு சொல்லி முதல்ல சொல்லிவிட்டேன். இந்த கர்த்தருக்கு பிரியமானதை இவர்கள் செய்யாமல் தங்களுக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருடைய காரியமா அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், கர்த்தருடைய காரியமா அது பிறகு பார்த்துக்கலாம். ஆண்டவரை பிறகு பிரியப்படுத்தலாம். முதல்ல நம்ம உலகத்தை பிரியப்படுத்துவோம், மனுஷனை பிரியப்படுத்துவோம், உலகத்துக்கு பிரியமா வாழ்வோன்னு இருந்ததுனால அந்த தெய்வத்தை அறிந்த ஜனங்களுக்கு வந்ததான வீழ்ச்சிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போ ஆகாய் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஒன்னா நான் விளக்க விரும்பல, டக்கு டக்குன்னு சொல்றேன், நீங்க வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொற்றலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை நாம் செய்கிறதுனால இதுல 5 காரியம் இருக்கிறது. திரளாய் விதைக்கிறீர்கள், விதைப்பதற்கு ஏற்ற அறுவடை இல்லை. ரொம்ப பிரயாசப்படுறேன் பாஸ்டர், எப்படியாவது முன்னேறிடணும், தொழிலில் பிரயாசப்படுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, என் காரியம் ஒன்றும் வாய்க்க பண்ணலை. காரணம் என்ன? கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். புசிக்கிறோம், ஒரு திருப்தி இல்லை வாழ்க்கையில், குடித்து பரிபூர்ணம் அடையவில்லை, ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை, வீட்டில் சாப்பிட பிடிக்கலை, அதில் ஒரு திருப்தி இல்லை. என் பிள்ளைகள் வீட்டு ஆகாரங்களை வெறுக்கிறாங்க, உண்டும் குடித்தும் திருப்தியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வஸ்திரம் உடுத்தியும் குளிர்விடவில்லை, அதுவும்
என்ன வந்தாலும் திருப்தி இல்லை. முன்னாலெல்லாம் எனக்கு அறிவு தெரிஞ்சதில் சொல்லுகிறேன், வருஷத்தில் ஒரு ஜோடி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? வருஷத்தில், அதுவும் கிறிஸ்மஸுக்கு தான் ட்ரெஸ்ஸு. இப்போ அந்த காலம் எல்லாம் மாறி போச்சு. ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். அதுவும் எத்தனை ட்ரெஸ் எடுத்தாலும் அதில் திருப்தி இல்லாதவர்கள் உண்டு. எத்தனை ட்ரெஸ் எடுத்தாலும் சில அம்மாமாரெல்லாம் பாருங்கள், கட்டினதை விட கட்டாத புடவைகள் நிறைய இருக்கும் பெட்டியில். ஆனால் ஒரு பாவத்துக்கு ஒரு சாரி கொடுக்க மாட்டார்கள். யாராவது ஒரு பிச்சைக்காரங்க வந்தாலும் அது மட்டும் பீரோவை லாக் பண்ணி சாவியைத்தான் ஒழிச்சு வைப்பாங்களே தவிர, அங்கே திறந்து பார்த்தவங்க என்னத்தான் வாங்கி 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 உள்ள வச்சிருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை. இன்னும் கேட்குது, அடுத்தது வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு. அது இந்த வேர்க்கிளம்பி தாண்டி போகிறதுக்கு சிலருக்கு ரொம்ப கண்களின் இச்சை. அங்கே வைத்து தான் இழு இழு என 2 கடைகள் இழுத்து போடுகிறது. என்ன வந்தாலும் குளிர் விடவில்லை. சகோதரர்கள் சொல்லுகிறாங்க, ஆமாம் பாஸ்டர், நாங்கள் படுற பாடு. சரி, அடுத்த கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பொத்தலான பையில் ஒரு மனுஷன் இருந்தானா, பாக்கெட்டில் பாக்கெட் ஓட்டை, சட்டை பாக்கெட் ஓட்டை 5 ரூபா பாக்கெட்டில் போட்டிருக்கிறார். அது அப்படியே உருண்டு கீழே போயாச்சு. பயங்கர சந்தோஷம், எனக்கு 5 ரூபாய் கலந்து கிடத்து விட்டது. எடுத்து பாக்கெட்டில் போட்டார். அது ஒரு ஓரமாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் தாண்டினதும் திரும்ப வந்து கீழே விழுந்துச்சு. ஷோப்போ இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கு கண்ணில் முழிச்சேன்னு தெரியாது. 2வதாக ஒரு 5 ரூபா கிடச்சி, அதையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டார். அடுத்ததாக கொஞ்ச நேரம் தாண்டினதும் திரும்ப அது ஓரமாக ஒதுங்கி இருந்ததுக்கே இருந்துச்சு. இவர் என்னமோ செஞ்சார், திரும்ப ஓட்ட வழியாக கீழே விழுந்து திரும்ப இவருக்கு ஐயோ இது உண்மையிலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் சொல்லிட்டு, இப்போ இவருடைய மனதில் என் பாக்கெட்டில் ஏற்கனவே 5 உண்டு, இப்போ 3 முறை கிடைத்து 5 உண்டு, அப்போ 20 உண்டு. அப்போ ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பார்த்தா அங்கே 5 தான் கிடக்குது. பாத்திரம் கழுவாமல் விட்டுருப்பா நான் ஹோட்டல்காரன். நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் பொத்தலான பையில் போடுறது போல இருக்கு. பாஸ்டர் ரொம்ப சம்பாதிக்கிறோம், எங்கே போகுதுன்னே தெரியாது, கையில் நல்லா வருது, எங்கே போகுதுன்னு பொத்தலான பையில் போடுகிறதாக இருக்கிறதா? நம்ம நினைக்கணும், நான் ஆண்டவருக்கு பிரியமானதை இன்னும் செய்யலை. நான் அப்படியே கீழே வாசிப்போம். 9வது வசனத்தில், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. ரொம்ப எதிர்பார்த்தோம் பாஸ்டர், எல்ஐசியில் போட்டேன், அதில் போட்டேன், இதில் போட்டேன், ரொம்ப அதிகம் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அதில் நான் இப்படி சொல்கிறேன், எனக்கு பிரியமானதை செய்யாமல் உங்களுக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே சேனைகளின் கர்த்தர் இதை செய்கிறார். நான் முடிக்கிறேன். கீழே அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என் கண்ணுக்கு 10 காரியங்கள் நீங்கள் பட்டது. நீங்கள் ஒன்றா எழுதி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். சாபங்கள், ஆண்டவரே அதை செய்கிறார். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு புரியுது பாஸ்டர், நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிறதுனால தான் என் வாழ்க்கையில் சில வீழ்ச்சி, கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தரை பிரியப்படுத்தாததுனால தான் என் வாழ்க்கையில் சில குறைவுகள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாததுனால தான் எனக்கு சிலதான இழப்புகள். ஆகையினால இன்னைக்கு நான் ஒன்று செய்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்கிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு முன் வருகிறேன் ஆண்டவரே. நான் பல நேரத்தில் ஒன்றும் இல்லாத காலத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்தினேன். இப்போ எல்லாம் வந்ததான நேரத்தில் ஆண்டவரை மறந்துட்டேன். நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபமாக நம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே. ரெண்டு கையை தட்டி பாடலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே. மேக சம்பமே அக்கினி சம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. மேக சம்பமே அக்கினி சம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பதுவோ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி வறண்ட நிலம் தவிப்பதுவோ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும். உம்மையை நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும். அன்பின் சிகரமே ஆருயிரே அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. பாடுங்க. அன்பின் சிகரமே ஆருயிரே அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவரே உமக்கு பிரியமானதை செய்யணும்ப்பா. நீர் விரும்புகிறத விரும்பணும், நீர் வெறுக்கிறத வெறுக்கணும்ப்பா. தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நீரே நீரே ஆவியானவர் உதவி செய்யப்பா. கிருபை செய்யப்பா. உதவி செய்யப்பா. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை செய்கிற பாதையை காட்டுங்கப்பா. ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நீரே எங்கள் ஆவியானவர். ஆவியானவரே எங்கள் ஜனத்தை உற்சாகப்படுத்துங்க. எங்க ஜனத்தை தட்டி உணர்த்துவீராக. உள்ளங்களை உற்சாகப்படுத்துவீராக. தேவனுக்கு பிரியமானதை செய்கிற சபையாக எங்க சபை மாறட்டுமே. மேக சம்பமே அக்கினி சம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே
துணையாளரே, என் துணையாளரே, என் துணையாளரே, என் துணையாளரே.